உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வள்ளல் பெருமான் அவர்கள் பரம்பரையாக கையாண்டு வந்த ஒரு அற்புதமான பிரண்டை பருப்பம் செய்முறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வள்ளல் பெருமான் நம்ம சொல்கிறப்ப அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரி வாழ்க வாழ்க கொல்லா உமயம் குவளையமெல்லாம் ஓங்குக என்று பசிப்பிணியை எல்லாரும் நீக்கி வேலை எங்கெங்கே செய்கிறாங்களோ அங்கங்கெல்லாம் யார் பசியோடு இருந்தால் என்னென்ன கஷ்டங்கள்லாம் நேரும் அப்படின்னு தனியாக ஒரு லிஸ்ட்டே போட்டு திருவருட்பாலில் வள்ளல் பெருமான் அவர்கள் எழுதியிருக்காங்க. இப்போ அப்படி வள்ளல் பெருமான் அவர்கள் இந்த சித்த வைத்தியத்தை ரொம்ப நாளாக இலவசமாக பார்த்து வந்திருக்காங்க. அப்படி இலவசமாக பார்த்து வந்ததில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வள்ளல் பெருமான் வைத்தியத்தை பார்த்துருக்காரு. இந்த புஸ்தகத்தை பாருங்கள், வள்ளலார் கண்ட சுத்த மருத்துவம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வள்ளலார் வழி மாணாக்கர் கோவிந்தசாமி ஐயா. இந்த கோவிந்தசாமி ஐயா பார்த்திங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு ஐயா வள்ளலார்கிட்ட நேரடி சீடராக இருந்து பார்வையிட்டு அப்படியே கற்றுக்கிட்டு அவர் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது ஆரம்பினா ஜே பிச்சை பிள்ளை அப்படிங்கிறவர் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. மூணாவதாக பார்த்திங்கன்னா சண்முகம் பிள்ளை அப்படிங்கிறவர் இவர் இதை ஃபாலோ பண்ணி இந்த மருத்துவத்தை வள்ளலார் கண்ட சுத்த மருத்துவம்னு சொல்லி சைவ மருத்துவமாக எப்படி பண்ணுறது, எப்படி டெக்னிக்கலாக மருந்துகளை இலவசமாக மக்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறலாம் தெளிவாக சித்தர் பரம்பரையிலே மிக உயர்ந்த சித்தர் நமக்கு அருகாமையில் பயங்கரமான டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்தி ஒரு அல்கமியெல்லாம் இதெல்லாம் பண்ணி நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு சித்தர் தான் நம்ம வள்ளல் பெருமான். அவர் கூட பார்த்திங்கன்னா பரம்பரையாக அப்படியே வந்த மருத்துவத்தை கடைசியில் பார்த்திங்கன்னா ராஜமாணிக்கனார் ஐயா எழுதியிருக்காங்க. ஐயா அவர்களுக்கு அருட்பெருஞ்சோதி ஐயாவை நமஸ்கரித்து ஐயாவின் பெயரை சொல்லி இப்போ இந்த மருந்தை நம்ம செய்ய போகிறோம். இந்த மருந்து எப்படி செய்யணும் பார்த்திங்கன்னா, இந்த மருத்துவத்தில் என்னென்ன பிணிகள்லாம் குணமாக்கும் அப்படின்றத போட்டிருக்காங்க. பரம்பரையாக வள்ளலார் பெருமான் பரம்பரையாக செய்து எப்படிலாம் கையாண்டு வந்திருக்காங்க யார் யார் அப்படின்றத பார்த்து ஒரு கடைசியாக பார்த்திங்கன்னா ராஜமாணிக்கனார் ஐயா ரொம்ப காலமாக சன்மார்க்கத்தில் சேலம் மாவட்டத்தில் தலைவராக இருந்திருக்காங்க. தலைவராக வெகு காலமாக இலவச வைத்தியமாக பார்த்து வந்திருக்காங்க. நிறைய நபர்களுக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு இலவச வைத்தியமாக அந்த வள்ளலார் கண்ட சுத்த மருத்துவத்தை முறையாக பயின்று அதை இலவசமாக பார்த்து வந்திருக்காங்க. அப்படி பார்த்ததில் நமக்கு பின்னாடி இந்த மருத்துவம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த புஸ்தகத்தை எழுதி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஐயா நேரடியாக நானும் பார்த்துருக்கேன், பேசியிருக்கோம், நிறைய மருந்துகள் செஞ்சுருக்கோம். அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஐயாவை நமஸ்கரித்து ஐயாவுக்கு ஒரு